சிஎம் அவர்கள் என்ன சொல்கிறாரு, முருகனோடு கை கோர்த்து நிற்கிறோம் அப்படின்னு சொன்னால் திருப்பரங்குன்றத்தில் பிரச்சனை பண்ணுனதே யார்? அந்த நீதித்துறையை இன்னைக்கு எந்த அளவுக்கு களங்கப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு களங்கப்படுத்தினது இதே திராவிட மாடல் அரசாங்கம் தான். அப்போல்லாம் உங்களுக்கு கோர்ட்டு தீர்ப்பு இனிச்சிச்சு, இன்னைக்கு திருப்பரங்குன்றம் பிரச்சனையில உங்களுக்கு அந்த கோர்ட்டு தீர்ப்பு கசக்குதா? இஸ்லாமியர்களும் ஹிந்துவும் கிறிஸ்தவர்களும் அடித்து கொண்டால் இவர்கள் அரசியல் லாபம் பார்ப்பார்கள். இந்த 2026 ஆட்சிக்குள்ள ஏதாவது ஒரு ஜாதி கலவரம், இல்லை ஒரு மத கலவரம், ஒரு மொழி கலவரத்தை கொண்டுட்டு வரணும்னு சொல்லிட்டு அதுக்கு நிறைய முனைப்புடன் இருக்கிறாங்க. உதயநிதி என்ன சொல்றாரு, கிறிஸ்தவமும் திராவிட மாடலும் ஒன்றே. திராவிட மாடல்னாலே அது ஒரு ஃபெயிலியர் மாடல் அரசாங்கமானது. அப்ப அதை வாங்கியும் தின்னுட்டு மத்திய அரசாங்கம் எங்களுக்கு நிதியே தரல அப்படின்னு கேட்டால், அப்போ இவங்களுக்கு நிதி மட்டும் வேணும். அதை வீட்லேயே அத்தனை நிதி இருக்குது, கலாநிதி, தயாநிதி, இன்பநிதி, உதயநிதி, எல்லா நிதியும் இருக்குது. அத்தனை நிதி இருந்து இவங்களுக்கு இன்னும் நிதி பத்தாமல் சுற்றிட்டு இருக்காங்க. இளையபாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம நேர்களில் நம்ம சிறப்பு விருந்தினர் பாஜகவின் மாநில செயற்குழு உறுப்பினரான நிஷா மேம் அவர்கள் தான். மேம் வணக்கம். மேம் வணக்கம். மேம், ஆக்சுவலாக இப்போது நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் சொல்லியிருக்கீங்க, அதாவது நான் வந்து ஒரு இஸ்லாமியர்லேருந்து நான் வந்து ஹிந்துக்கு நான் மதம் மாறினவங்க அப்படின்ட்டு. இப்போ நீங்கள் ஏற்கனவே பார்த்துருக்கீங்க, முருக பக்தர் ஒருத்தர் வந்து பூர்ணச்சந்திரன்றவர் வந்து சூசைட் பண்ணிட்டு இறந்துருக்கிறாப்புல. ஸோ அவர் முருக பக்தராக இருந்து பிரச்சனை ஆரம்பிக்குது. இன்னொரு பக்கம் எப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, திருப்பரங்குன்றத்தில் வந்து அந்த தீபத்தூணே வந்து வகுப்புக்கு சொந்தமான சொத்து அப்படின்ற மாதிரி இன்னொரு பக்கம் வாத வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது எப்போ தான் கொண்டு போய் தீர்வு முடியும்னு நினைக்கிறீங்க? தீர்வு வந்து திராவிட மாடல் ஆட்சி மாறிச்சினாலே தீர்வு வந்துடும். அவருமே சூசைட் நோட்டில் தான் சொல்லியிருந்தாப்புல. ஏன்னா அந்த தம்பி பூர்ணச்சந்திரன் அப்படின்றவர் வந்து தன்னோட தாய் மதத்திற்காக எல்லாருக்குமே வந்து ஒரு கொள்கை, ஒரு கோட்பாடு இருக்கும். அப்போ அவர் வந்து அந்த முருக பக்தியினால் தன்னோட இன்னுயிரையே மாய்ச்சிக்கிற அளவுக்கு இந்த திருப்பரங்குன்றம் இஷ்யூவானது அவர் மனசை ரொம்ப பாதிச்சிருக்கு. இப்போ இதே வந்து திராவிட மாடல் அரசாங்கமானது அந்த ஒரு எமோஷனில் அந்த நீட் தேர்வு வச்சு அனிதான்ற ஒரு பொண்ணு மரணம் அடைஞ்சதை எவ்வளோ பெரிய விஷயமா ஆக்குனாங்க. இதில் தான் இந்து மக்களோட அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு பரந்த மனசை நம்ம புரிஞ்சுக்கிடணும். தன்னோட மதத்திலிருந்து இன்றைக்கி ஒருத்தர் தவறிட்டாலும் இன்றைக்கி ஒரு தெளிவான சிந்தனையோட அந்த தம்பியோட ஆத்மா முதல்ல சாந்தி அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து மோட்ச தீபம் ஏற்றி வழிபடுறாங்க. அவரோட இறப்புக்கு கூட பாரதிய எங்களோட மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் மற்றும் அவரோட நிறைய பாரதிய ஜனதா கட்சி சொந்தங்கள் போய் தன்னோட அஞ்சலியை, கண்ணீர் அஞ்சலியை செலுத்திட்டு வந்திருக்காங்க. அந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நாங்கள் வந்து அமைதியை விரும்பக்கூடியவர்கள். பாரதிய ஜனதா கட்சியும் சரி, இந்து அமைப்புகளாக இருக்கட்டும், எல்லாம் அமைதியை விரும்பக்கூடியதுனால இறைவன்கிட்ட அந்த தம்பிக்கு மோட்சத்தை கொடுங்கன்னு வேண்டியிருக்கோமே தவிர கலவரத்தை தூண்டுற விதத்தில் அந்த ஒரு மரணத்தை வச்சு இங்கே அரசியல் செய்யலை. இதே திராவிட மாடல் அரசாங்கமானது அந்த நீட் தேர்வில் அந்த பிள்ளை அனிதா பிள்ளை மரணத்தப்போ எப்படி அரசியல் செஞ்சாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி இந்த திராவிட மாடல் அரசாங்கமானது பார்த்திங்கன்னா இந்து சமுதாயத்திற்கும் இந்து மக்களுக்கும் மிகப்பெரிய ஒரு துரோகத்தை இழைக்கக்கூடிய சம்பவம் தான் இந்த முருக திருப்பரங்குன்ற மலையில் நடந்தக்கூடிய அந்த விஷயம். ஓகே மேம், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நயினார் நாகேந்திரன் அவர்கள் சொல்கிறாரு, அதாவது இந்த இறப்புக்கு காரணம் வந்து திமுக அரசு தான் பொறுப்பேற்கணுன்ற மாதிரி சொல்கிறாரு மேம். ஆமாம், திராவிட மாடல் அரசாங்கம் தான் பொறுப்பெடுத்தாகணும். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இருவேறு மதங்களுக்குள்ளே இவங்க வந்து ஒரு மத கலவரத்தை உண்டு பண்ணுறதுக்கு இந்த திராவிட மாடல் அரசாங்கமானது முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. என்ன அப்படின்னு சொன்னால், 1906ஆம் ஆண்டுலேயே கோர்ட்டு மதுரை டிவிஷன் பெஞ்சில் வந்து அந்த தீர்ப்பு கொடுத்துருக்குறாங்க. என்ன அப்படின்னு சொன்னால், அந்த அந்த மலை வந்து பார்த்திங்கன்னா திருப்பரங்குன்ற மலையானது அந்த தர்கா இருக்கக்கூடிய இடத்த தவிர மீதி இடம் இந்துக்களுக்கு சொந்தமானதுன்னு சொல்லி அப்போவே பீஸ் கமிட்டியெல்லாம் போட்டு இவங்க எல்லாம் முடிச்சிருக்காங்க. அந்த பிரச்சனையை இப்போ அரசியல் லாபத்திற்காக ஒரு மத பாகுபாடை உண்டு பண்ணுவதற்காக இந்த திராவிட மாடல் அரசு தூண்டி விடுறாங்க. இது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், இப்போ சமீபத்தில் இவங்களை வந்து என்னென்னா மக்களை வந்து பிரித்து வைக்கணும். ஏன்னா மக்கள் வந்து நிம்மதியாக இருந்துட்டான் அப்படின்னா அரசியல் பண்ண முடியாதுன்றது இந்த திராவிட மாடல் அரசாங்கத்தோட ஒரு மனநிலைமை. இவங்க என்ன பண்ணுறாங்க, திடீர்னு ஜாதி கலவரங்களை கொண்டுட்டு வர்றதுக்கு எவ்வளவோ தூண்டுனாங்க. அது ஜாதி கலவரங்கள் எதுவும் நடக்கலை. அதே மாதிரி பார்த்திங்கன்னா மொழி, ஹிந்தியை எடுத்தாங்க. ஹிந்தி திணிப்பு, ஹிந்தி ஒழிப்புன்னு சொல்லி ஹிந்தியை எடுத்தாங்க. அப்போ ஹிந்தியும் இங்கே இவங்களுக்கு எடுபடலை. அப்போ அப்படி இருக்கும்போது இப்போ அடுத்து மதத்தை எடுக்கிறாங்க. இப்போ இதுவே பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி சோசியல் மீடியாலாம் இன்றைக்கி நிறைய இருக்கிற ஒரு வளர்ச்சி அடைந்த ஒரு பாரதத்தில் நம்ம இருக்கிறதுனால இன்றைக்கி எந்த ஒரு தகவலாக இருந்தாலும் உடனே ஒரு தொண்டனுக்கோ ஒரு பொது சிந்தனையாளர்களுக்கோ ஒரு தீவிர மதமோ ஒரு தீவிர
ஒரு ஜாதி பற்று உள்ளவர்களுக்கு, மொழி பற்று உள்ளவர்கள்கிட்ட இன்னைக்கு ஈஸியாக போய் சேர்ந்துருது. உண்மைத்தன்மை என்னன்னு போய் சேர்ந்துறதுனால ஒரு கலவரம் இவங்க எதிர்பார்த்த மாதிரி இந்த கலவரம் எதிர்படுறது. ஏன்னா திராவிட மாடல் அரசாங்கம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எப்படியாவது ஒரு கலவரத்தை உண்டு பண்ணணும். இந்த 2026 ஆட்சிக்குள்ளே ஏதாவது ஒரு ஜாதி கலவரம், இல்லை ஒரு மத கலவரம், ஒரு மொழி கலவரத்தை கொண்டுட்டு வரணும்னு சொல்லிட்டு அதுக்கு நிறைய முனைப்புடன் இருக்கிறாங்க. அதனால் இந்த திராவிட மாடல் அரசாங்கம் எப்படியாவது ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணி ஒரு குட்டையை கலக்கி எப்படியாவது இன்றைக்கி ஆட்சியை பிடிச்சிடணும் 2026 அப்படின்னு. ஆனால் இவங்களோட கனவு வந்து பலிக்காது. ஏன் அப்படின்னு சொன்னால் அந்த முருகன் வந்து இவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல தீர்வை 2026 தேர்தலில் தருவார். ஓகே. பட் இருந்தாலுமே இப்போ பூர்ணச்சந்திரன் அவர்களுக்கு வந்து பாஜக சார்பிலேருந்து ஒரு 10 லட்ச ரூபா கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் கவர்மெண்ட்லேருந்து எந்த ஒரு விஷயமே வரலையே மேம். அப்போ அவர்னால அதனால் என்ன பயன் உங்களுக்குலாம்? அதாவது இந்து மதம் வந்து ஒரு அமைதியை விரும்பக்கூடிய மதம். ரெண்டாவது இந்துக்களுக்காக ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்னு சொன்னால் இந்த திராவிட மாடல் அரசாங்கம் செய்ய மாட்டாங்க. இதே இப்போ வந்து அந்த தம்பி வந்து கள்ளசாராயம் குடிச்சிட்டு செத்துருந்தா இந்நேரம் அந்த தம்பிக்கு 10 லட்ச ரூபா இவங்க கொடுத்துருப்பாங்க. இல்லைன்னா இந்த தாவேக்கா கூட்டத்தில் போய் கூட்ட நெரிசலில் நெரிச்சு செத்து போயிருந்தா அப்போ 10 லட்ச ரூபா கொடுத்துருப்பாங்க. இது தன்னோட ஒரு மதத்திற்காக இறந்து போன தம்பின்றதுனால இவங்க அது மாதிரியான ஒரு விஷயங்களை வந்து இந்த திராவிட மாடல் அரசாங்கம் பண்ண மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அதுக்கு விதிவிலக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் என்ன சொல்லியிருக்காரு? உதயநிதி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அவரும் இந்த மாதிரி திராவிட மாடல் அரசாங்கமும் கிறிஸ்தவ மாடலும் ஒன்று அப்படின்ட்டு இருக்காங்க. அப்போ அதில் என்ன மேம் பிரச்சனை இருக்குது? இப்போ திராவிட மாடலும் கிறிஸ்துமஸோடைய கொள்கையும் ஒரே கொள்கைன்னு சொல்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது? இது திராவிட மாடல் அரசும் கிறிஸ்தவமும் ஒன்று. அதுதான் பிரிட்டிஷ்காரனோட ஆட்சி தானே, வெள்ளைக்காரனோட ஆட்சி தான் வேணும்னு தானே ஈவே ராமசாமி நாயக்கர் கேட்டார். அவங்கள பெரியார் கொள்கையை வச்சு கொண்டாடுற திராவிட மாடல் அரசாங்கமும் இன்னும் பிரிட்டிஷ்காரன் ஆட்சி தான் கேட்குது. இப்போ பெரியார் என்ன சொன்னார்? ஐயா வெள்ளைக்காரதோர நீங்கள் அங்கே இருந்துக்கிட்டது எங்களை ஆளணும், எங்களால் தமிழனால் ஒரு குண்டூசி கூட தயார் பண்ண முடியாதுன்னு பெரியார் சொன்னார். அதே தான் இன்றைக்கி திராவிட மாடல் உதயநிதியும் சொல்கிறாரு. உதயநிதி என்ன சொல்கிறாரு? கிறிஸ்தவமும் திராவிட மாடலும் ஒன்றேன்னு. உண்மைதான், ஒன்றே. ஏன்னா இவங்க வெள்ளைக்காரனோட ஆட்சியை விரும்பக்கூடியவங்க, பிரிட்டிஷ்காரனோட ஆட்சியை விரும்பக்கூடியவங்க. இவங்களோட சிந்தனையே அப்படி தான் இருக்குது. அதனால் இவங்க வந்து இந்தியாவுக்கு கட்டுப்பட்டோ இல்லை தமிழ்நாட்டுக்கு கட்டுப்பட்டோ தமிழ் மக்களுக்காகவோ இவங்க வேலை செய்யக்கூடியவங்க கிடையாது. திராவிடம்னு இல்லாத ஒன்றே வந்து இவங்க கிரியேட் பண்ணி சேர நாடு இருக்குது, சோழ நாடு இருக்குது, பாண்டிய நாடு இருக்குது. அந்த மாதிரி இவங்க வந்து அந்த நாடுலாம் இவங்க ஒரு இல்லாத திராவிட நாடு அப்படின்னு ஒரு இல்லாத ஒரு பொய்யை கட்டமைச்சு தானே இன்றைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க. ஜெயிச்சிடறாங்கல்ல மேம். ஆனால் பொய் வாக்குறுதிகளை கொடுத்து தானே. இப்போ அப்படி பொய் வாக்குறுதிகளை கொடுத்து தான் இன்றைக்கு வரைக்கும் மக்கள் போராட்டம் அங்கங்கே வெடிச்சுக்கிட்டே இருக்கேன். பொய் வாக்குறுதிகளை அள்ளி வீசுறதுல என்ன இருக்குது? பொய் வாக்குறுதி கொடுத்தா மக்கள் வந்து நம்பி தான் போராட்டம் நடந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? என்ன மாதிரி போராட்டங்கள் நடக்குது? அதான் இப்போ தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நடந்துச்சு. இப்போ நேற்று பாருங்கள் செவிலியர்கள். இப்போ இதே திராவிட மாடல் அரசாங்கம் ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க? அவங்களோட தேர்தல் வாக்குறுதி அந்த அறிக்கையிலே வந்து என்ன சொன்னாங்க? 356 வந்து இந்த மாதிரி ஒப்பந்த ஊழியரான செவிலியர்களையும் மருத்துவர்களையும் நாங்கள் பணி நியமனம் செய்வோன்னு. ஆட்சிக்கு வந்து 4.5 வருஷ காலம் ஆச்சு. ஆட்சி முடிஞ்சு வீட்டுக்கு போகிற காலத்துலேயாவது அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு போகலாம்ல. அந்த டாக்டர் செவிலியராவது உங்களுக்கு எலெக்ஷனில் ஓட்டு போடுவாங்கள்ல. இன்றைக்கி அவங்களோட நம்பிக்கையும் இழந்து நைட்டில் அந்த பொம்பளை பிள்ளைங்க ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அந்த மருத்துவ செவிலியர்களை பார்த்திங்கன்னா கொண்டு போய் எங்கள் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் கூட இறக்கி விட்ருவாங்க. எவ்வளோ ஒரு வன்மமான ஒரு செயல் பாருங்கள் இந்த திராவிட மாடல் அரசாங்கம். அவங்க விடிய அங்கே போராட்டம் பண்ணியிருக்காங்க. அதனால் இந்த அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு திட்டமிடாத, அதாவது ஃபெயிலியர் மாடல். திராவிட மாடல்னாலே அது ஒரு ஃபெயிலியர் மாடல் அரசாங்கமானது. ஏன்னா மக்களுக்கு இந்த திராவிட மாடல் அரசாங்கத்தினால, இந்த ஃபெயிலியர் மாடல் அரசாங்கத்தினால ஒரு பிரயோஜனம் கிடையாது. அது அவங்க எந்த துறையில் இருந்தாலும் சரி, தூய்மை பணியாளர்களாக இருந்தாலும் சரி, இல்லை மருத்துவ பணியாளர்களாக இருந்தாலும் சரி, செவிலியர்களாக இருந்தாலும் சரி, சாதாரண பொதுமக்களாக இருந்தால் கூட சரி, ஏன் இன்றைக்கி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த தொழிலாளர்களாக இருந்தால் கூட இந்த திராவிட மாடலால் பாதிக்கப்பட்டவங்க தான். பட் இருந்தாலுமே வந்து நீங்களாம் இவ்வளோ சொல்கிறீங்க. ஆனால் முருகரும் வந்து ஸ்டாலின் அவர்களும் கை கோர்த்து இருக்கிறாங்க, துணை இருக்கிறாரு முருகன் அவர்கள் அப்படின்ற மாதிரி சேகர் பாபு அவர்கள் சொல்கிறாரு. அப்போ கடவுளே அவங்க பக்கம் தானே மேம் இருக்காங்க. அதுதான் இப்போ பையன் வந்து இதுதான் அரசியல் தந்திரம்னு சொல்கிறது. பையன் வந்து திராவிட மாடலும் கிறிஸ்தவமும் ஒன்று அப்படின்னா யார்? ஒரே வீட்டில் பிறந்த, ஒரே அப்பாவுக்கு பிறந்த பையன் இன்றைக்கி உதயநிதி அப்படி சொல்கிறாரு.
அதே சிஎம் அவர்கள் என்ன சொல்கிறாரு, முருகனோடு கைகோர்த்து நிற்கிறோம் அப்படின்னு சொன்னால், திருப்பரங்குன்றத்தில் பிரச்சனை பண்ணுனதே யார்? இதே முதல்வர் தான் பிரச்சனை பண்ணுறாரு, சிஎம் தான் பிரச்சனை பண்ணுறாங்க. இன்றைக்கி ஒரு ஜனநாயகத்தோட 4 தூணில் ஒரு தூண் நீதித்துறை. அந்த நீதித்துறையை இன்றைக்கி எந்த அளவுக்கு களங்கப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு களங்கப்படுத்தினது இதே திராவிட மாடல் அரசாங்கம் தான். ஏன்னா திராவிட மாடல் அரசாங்கத்தில் அவங்க ஆர்எஸ் பாரதி அவர் என்ன சொன்னார், திராவிட மாடல் அரசாங்கம் போட்ட பிச்சை தான் இன்றைக்கி நீதிபதிகளாக இருந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நீதிபதிகளோட மேலே இவங்களுக்கு ஒரு மரியாதை இல்லை. அப்போ ஒரு முதலமைச்சரே ஒரு நீதிபதியை மதிக்கலை அப்படின்னு சொன்னால் சாதாரண பொதுமக்கள் எப்படி மதிப்பான்? இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு குப்பனோ சுப்பனோ ஒரு 10 20 ஒரு 50 100 வீடே வச்சுக்கோமே, ஒரு அரசாங்கத்தோட நிலத்தில் வருஷக்கணக்காக வாழ்கிறான். அவனுக்கு ஆதார் கார்டு கொடுத்தது யார், ரேஷன் கார்டு கொடுத்தது யார், மின் இணைப்பு கொடுத்தது யார், கழிவுநீர் குடிநீர் கொடுத்தது யார்? எல்லாமே இந்த அரசாங்கம் தானே, ஓட்டு லாபத்துக்காக. அதே கோர்ட் ஆர்டர் வந்துருச்சுன்னு தானே அந்த இடத்த எவிக்ஷன் ஆர்டர் வாங்கிட்டு வந்துட்டு அந்த மக்களை குப்பையை தூக்கி போட்ட மாதிரி தூக்கி போட்டுட்டு எத்தனை இடங்களை நீங்கள் எடுத்துருக்கிறீங்க, எத்தனை கோவில்களை இடிச்சிருக்கிறீங்க. அப்போல்லாம் உங்களுக்கு கோர்ட்டு தீர்ப்பு இனிச்சிச்சு. இன்றைக்கி திருப்பரங்குன்றம் அந்த பிரச்சனையில் உங்களுக்கு அந்த கோர்ட்டு தீர்ப்பு கசக்குதா? தனக்கு தேவை என்றால் அந்த நீதிமன்றங்களுக்கு சென்று நீதிமன்றங்களை இது பார்த்திங்கன்னா நீதிமன்றத்தோட மாண்பை குலைக்கிறது இந்த திராவிட மாடல் அரசாங்கமானது. ஏன் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னு சொன்னால், யாருமே ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம். ஏன்னா எல்லாருமே ஒரு நீதி கேட்டு நீதிமன்றத்தை தான் நாடுவாங்க. அப்போ அந்த நீதிமன்றத்தை நாடும்போது நீதிமன்றம் கொடுக்குற தீர்ப்பு தான் இறுதியான தீர்ப்பு. அப்போ அதுக்கு மேலே நம்ம மேல்முறையீடு போகலாம், உச்சநீதிமன்றம் போகலாம், அந்த மாதிரி எல்லாமே போகலாம். உயர்நீதிமன்றம் போகலாம், உச்சநீதிமன்றம் போகலாம். அது காசு இருக்கிறத பொறுத்து. குப்பனோ சுப்பனோ தனக்கு ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் கிடைக்கிற நீதியை வச்சு தன்னோட வாழ்க்கையை வாழ்ந்துப்பாங்க. அப்போ எத்தனை வழக்குகளில் இவர்கள் மேல்முறையீடு போகலைன்னு சொல்லிட்டு காவல்துறை எவிக்ஷன் ஆர்டர் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. நைட்டோட நைட்டாக, அதுவும் நைட்டு 12 1 மணிக்கு சட்டிப்பானையெல்லாம் தூக்கி வெளியில் வச்சுட்டு இந்த அரசாங்கம் எத்தனை பேரோட வீட்டை இடித்து இன்றைக்கி நடுத்தெருவில் நிறுத்தியிருக்காங்க. அப்போல்லாம் உங்களுக்கு நீதிமன்றத்தோட தீர்ப்பு ஏழைப்பாளை மக்கள்கிட்ட உங்களோட தீர்ப்பை நீங்கள் அதிகாரிகளை வச்சு இவங்களுக்கு லாபகரமாக இருக்கக்கூடிய இடத்துல அந்த மக்கள் வாழ்ந்துட்டு இருக்கிற பகுதியை அபகரிக்கக்கூடிய நோக்கத்தில் இன்றைக்கி எத்தனையோ எவிக்ஷன் ஆர்டரை இவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. இன்றைக்கி அப்படி இருக்கும்போது ஜிஆர் சுவாமிநாதன் அவர்கள் கொடுத்த அந்த கேஸை நீங்கள் இன்றைக்கி எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணாமல் இருந்தீங்க? இது நீதித்துறையை அவமதிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் மேம் நீங்கள் சொல்கிறீங்க தீபத்தூண் அப்படின்றீங்க, அவங்க ஃபஸ்ட்டு சர்வே கல்லுனாங்க, அதுக்கப்புறமேட்டு அது சமணர்கள் யூஸ் பண்ண கல்லுனாங்க. இப்போ வக்ஃப் போர்டு உள்ள அந்த தீபத்தூணே எங்களோட இடம்ன்ற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்களா மேம்? அவங்க இடத்துல ஏன் மேம் இவ்வளோ டார்ச்சர் பண்ணி? அதான் எரியிற வீட்டில் பிடுங்கிட்டு போகிறது நம்மளுக்கு இது லாபம். யாராக இருந்தாலும் எரியிற வீட்டில் ஆளுக்கு ஒரு பொருளை தூக்கிட்டு ஓடுறது, அது எதையாவது ஒன்றத்தை காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி. அதனால் இவங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அதுதான் சொன்னேன், இந்த மத கலவரத்தை தூண்டும் விதமாக, அந்த மத ரீதியான பிரச்சனைகளை தூண்டுவதற்காக. ஏன்னா இங்கே தமிழ்நாடு அமைதியாக இருந்துகிட்ருக்கு, இந்தியா இன்றைக்கி அமைதியாக இருந்துகிட்ருக்கு. அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, எப்படியாவது ஒரு மத பிரச்சனையை உண்டு பண்ணி அதற்குள்ள அரசியல் லாபத்தில் குளிர் காயலாம் அப்படின்னு இந்த திராவிட மாடல் அரசாங்கம் முனைப்புடன் இருக்காங்க. இது என்னன்னா, பள்ளிவாசலுக்கும் தர்காவுக்கும் பார்த்திங்கன்னா 2 மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள். பள்ளிவாசலில் தொழுகை நடத்துவாங்க, தர்கான்றது அவங்களோட நினைவிடத்தில் அங்கேயும் விளக்கேற்றுவாங்க, தர்காலேயும் விளக்கேற்றுவாங்க, பாத்தியா ஓதுவாங்க, விளக்கேற்றுவாங்க, அந்த இதெல்லாம் பண்ணுவாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே முருகனுக்கு 1900 அந்த தீர்ப்பே வந்துருச்சு. 2வது கல் தோன்றா மண் தோன்றா காலத்தை முன் தோன்றிய குடி மூத்த குடி ஆதிக்குடி சிவபெருமான் சொல்கிறாங்க. சிவபெருமான் அந்த கொரை பெண்ணுன்னு சொல்லிட்டு மலைவாழ் பெண்ணை தான் நீ கல்யாணம் பண்ணிடுற, அதனால் குன்றெல்லாம் குமரன் இருக்காரு அப்படின்ற ஒவ்வொரு மலையிலையும் பார்த்தீங்கன்னா முருகனோட அந்த குன்று இருக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு வெளியிட்ட அந்த கோவில் நிர்வாகம் வெளியிட்ட ஒரு புத்தகத்திலேயே அது தீபத்தூணுன்னு தான் இருக்குது. 2வது சொக்கப்பானை கொளுத்துவாங்க. நான் ஏற்கனவே ஒரு முன்னாடி விவாதத்தில் பேசும்போது சொல்லியிருக்கேன். ஊர் சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா கார்த்திகை தீபம் அப்படின்னா, நான் முஸ்லீம் பொண்ணு தான், ஆனால் எங்கள் வீட்டு பக்கத்தில் சிவன் கோவில் இருக்குது, அங்கே பார்த்தீங்கன்னா நல்ல பெருசாக சொக்கப்பானை வச்சு அதை சொக்கப்பானை கொளுத்துவாங்க. அந்த மாதிரி இவங்க அந்த தீபத்தூணில் தீபம் ஏற்றிருக்காங்க. இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க, சமணர் படுக்கைன்னு சொல்கிறாங்க, தர்கான்னு சொல்கிறாங்க. அப்போது இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலேயும் ஒரு மாறுபட்ட ஒரு மத ரீதியான பிரச்சனை. ஏன்னா இப்போ சமண படுக்கைன்னு சொல்லும்பொழுது அப்போ சமணர்கள் அது உள்ளே வருவாங்க, இப்போ முஸ்லீம்ஸு, அப்போது ஹிந்துஸு, 3 பேரையும் இழுத்து விட்டு இந்த அரசாங்கம் வேடிக்கை பார்க்குறதுக்கு முனைப்புடன் இருக்குது. அதனால் திராவிட மாடல் அரசாங்கத்துக்கு தேவை சமணர்களும் இஸ்லாமியர்களும் யார் ஹிந்துவும் கிறிஸ்தவர்களும் அடித்து கொண்டால் இவர்கள் அரசியல் லாபம் பார்ப்பார்கள். பட் ஆனால் இவ்வளோ பிரச்சனை பண்ணியுமே 200 சீட்டு மேலே ஜெயிப் பண்ணுற ஒரு ஸ்ட்ராங்கான விஷயத்தில் இருக்காங்களே மேம் எல்லாருமே. அதுதான் பொய் வாக்குறுதி, ஒரு மாய கனவு. அந்த கனவு
அவ்வளவு சீக்கிரம் கலைக்கப்படும். அந்த வாக்குறுதிக்கு அடுத்தது கனிமொழி அவர்களை ஹெட்டாக போட்டு இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிற ஒர்க்கை நீங்களாம் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? என்ன வாக்குறுதி கொடுக்கணும்னு? நாங்கள் உண்மையை சொல்வோம், நன்மையை செல்வோம், மக்களிடத்தில் நாங்கள் வெற்றி பெறுவோம். ஓகே, நம்ம அடுத்தா பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் எம்ஜி நரேகா, அதாவது மகாத்மா காந்தின்ற ஒரு தூய்மையான பெயரையே இப்படி தூக்கிட்டு ராம்ஜின்னு பேர் வச்சிருக்கீங்களா மேம்? எதுக்கு மேம் இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணுறீங்க? இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளது வந்து ஒவ்வொரு ஸ்கீமும் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில். பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் மக்களுக்கு பயன் தரக்கூடிய, அப்படி பார்த்தா பிரதான் மந்திரி ஆவாஸ் ராஜீவ் ஜீவன் ஆவாஸ் யோஜனான்னு இருந்துச்சு, வீடு திட்டம், அதாவது ஏழை எளிய மக்களுக்கு வீடு கொடுக்குறது. அப்போ நம்ம பிரதமர் வந்ததுக்கப்புறம் அந்த தன்னோட பெயரை வச்சுக்கிடலை. இப்போ ராஜீவ் ஆவாஸ் யோஜனான்றது வந்து ராஜீவ் காந்தி அவரோட பெயரில் இருந்தது. அப்போ பிரதமர் வந்துட்டு பிரதமர் நரேந்திர மோடி ஆவாஸ் யோஜனான்னு வச்சுக்கல, பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனான்னு தான் வச்சாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆயுஷ்மான் பாரத் திட்டத்துக்கும் கூட பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா, அதே மாதிரி கேஸ் சிலிண்டர் கூட உஜ்வாலா யோஜனா, அந்த மாதிரி மக்களுக்கு பயன் பெறக்கூடிய மக்கள் சார்ந்த ஒரு விஷயம் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ அப்படி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 2005 வருஷத்தில் மன்மோகன் சிங் அவர்கள் பிரதமராக இருக்கும் பொழுது தான் இந்த தேசிய ஊரக வேலைவாய்ப்பு 2005 அந்த சட்டம் கொண்டுட்டு வந்துட்டு 2006 இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில குறை நிறைகள் எல்லாம் இருக்குது. அப்போ அந்த திட்டம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஒன்று அரசாங்கத்தை ஏமாற்றக்கூடிய, அதாவது எல்லா விஷயத்துலையுமே வந்து ஊழல் நடக்கக்கூடியது. தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தில் நிறைய ஊழல் நடந்துச்சு. அப்போ அது என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், இப்போ வந்து ஒரு 50 பேர் இன்னைக்கு வந்து ஒரு 50 பேர் அரசாங்கத்தில் பதிவு பண்ணி இன்றைக்கி ஒரு 50 பேர் தேச ஊரக வேலைவாய்ப்பில் வேலை செஞ்சுட்ருக்காங்கன்னா, நாளைக்கே வந்து இன்னொரு 50 பேர் கேட்டாலும் வேலை கொடுக்கணும்னு ஒரு கட்டாயம். அப்போது இந்த 50 பேர் ரெகுலராக வேலை செய்கிறான், திடீர்னு ஒரு 50 பேர் எங்கேருந்து வரானே தெரியல. அப்போ அந்த 50 பேர் வேலை செஞ்சது உண்மையா பொய்யா, அது ஒரு சந்தேகம் எல்லாருக்குமே இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்னொரு இது என்னென்னா, இவங்களே, அதாவது எந்த இடத்த இன்றைக்கி ஒரு குளமாக இருக்கலாம், குளத்தை தூர் வர்றதா இருக்கட்டும், ஒரு வாய்க்கால் வரப்பை வெட்டுறதாக இருக்கட்டும், ஒரு ஓடையை சரி பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ஒரு அங்கன்வாடி மையம் கட்டுறது, ஒரு ரேஷன் கடை கட்டுறது, அந்த மாதிரி இவங்க வந்து அரசாங்கம் சார்ந்த இதிலெல்லாம் கட்டட தொழிலையும் வந்து இந்த 100 நாள் வேலையாட்களை இவங்க பயன்படுத்துகிறாங்க. அப்போ அது பயன்படுத்தும் பொழுது அந்த 100 நாள் வேலைக்கு ஏற்கனவே கொட்டேஷன்லாம் போட்டு ஒரு பில்டர்கிட்டையோ இல்லை ஒரு தனியார் நிறுவனத்துக்கிட்டே தான் கட்ட கொடுத்துருப்பாங்க. அப்போது அந்த கட்டக்கூடிய ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இன்னும் காசுன்னு கொடுத்துருப்பாங்க. அப்போ இந்த வேலையாட்களையும் அதிலே பயன்படுத்தும் பொழுது இதுக்குள்ளேயும் ஒரு ஊழல் நடக்கக்கூடிய ஒரு விஷயம், நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்போ இதெல்லாம் வந்து களையக்கூடிய, அதாவது மத்திய அரசாங்கம் வந்து என்ன அப்படின்னா, நான் 50 ரூபா கொடுத்தா குப்பனோ சுப்பனோ நிசாவோ ராஜாவோ ராணியோ யாராவது ஒருத்தருக்கு டைரெக்டாக அவங்களோட வங்கி கணக்கில் போகணும் அப்படின்னு கவர்மெண்ட்டு கேட்குறாங்க. அதே மாதிரி நிஷா உண்மையிலே வேலை செய்கிறாங்க, நான் வந்து ஒரு கம்பெனிலேயோ இல்லை ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் எங்கள் அம்மா ஊரக வேலைவாய்ப்பு எங்கள் அக்கா போகிறான்னு வச்சுக்கோங்களேன், எங்கள் அக்கா என்ன பண்ணணும், ஒரு கைரேகை வச்சா கவர்மெண்ட்டில் நான் வந்துட்டேன்னு பதிவாகும், வேலையை விட்டு போகும்போது ஃபிங்கர் வச்சா முடிஞ்சு போச்சு. அப்போ அவங்க வந்து அங்கே வேலை செய்கிறது உறுதி. அதனால் நிறைய என்னோடய ஃப்ரெண்டு கூட ஊரக வேலைவாய்ப்பில் அவள் தான் ஒரு இன்சார்ஜாக இருந்து பார்த்துக்கிறா. அப்போ அந்த மாதிரி வந்து ஒரு உண்மைத்தன்மையை அரசாங்கம் எதிர்பார்க்கிறது, மத்திய அரசாங்கம் வந்து உண்மைத்தன்மையை எதிர்பார்க்கிறது. எங்கேயோ இருக்கக்கூடிய நிஷா வந்து கைரேகை வச்சா அடுத்த நிமிஷத்தில் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அந்த என்ட்ரி போய் பதிவாகணும். அதே மாதிரி அந்த ஊரக அந்த இது வந்து சிவராஜ் சிங் சௌகான் தான் அவங்க இருக்காங்க, அவங்க வந்து ஒரு 100 ரூபாய் நிஷாவுக்கு கொடுக்கணும்னு நினச்சா அந்த நிஷா அக்கௌண்ட் வந்து அந்த 100 ரூபாய் விழுகணும். அதை தான் அவங்க எதிர்பார்க்காங்க. வெளிப்படையான நிர்வாகம். இது வந்து அக்கன்னா மாதிரி, ஒன்று பயனாளி, இன்னொன்று அரசாங்கம், இன்னொன்று அரசு அதிகாரி, 3 பேரும் ஒரே நேர்கோட்டில் இணையிற மாதிரி அரசாங்கம் விரும்புகிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா போலிகளை களையலாம், உண்மையான பயனாளி யாரோ அவங்களுக்கு அது போகும் அப்படின்றது மத்திய அரசாங்கத்தோட ஒரு எண்ணம். அதனால் இந்த திட்டத்தை வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் விபிஜி ராம்ஜி அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2025 கொண்டுட்டு வந்திருக்காங்க. இது நம்ம அடுத்த 2026 நடைமுறைக்கு வந்துடும். அதனால இது வரவேற்கக்கூடிய ஒரு திட்டம். ஏன் அப்படின்னு சொன்னா, நீங்க நம்ம தமிழ்நாட்டை வரலாறு எடுத்து பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், தேசிய ஊரக வேலைவாய்ப்புல ஏகப்பட்ட ஊழல் நடந்துருந்துச்சு. அப்போ ஊழல் நடந்திருக்கும் போது மத்திய அரசாங்கத்தோட பணத்தை இவங்க எவ்வளோ சாப்பிட்ருப்பாங்க. சாப்பிட்டுட்டு மத்திய அரசாங்கத்துக்கு உண்மையாக இருந்தாங்களா? இன்றைக்கி மத்திய அரசாங்கம்னு சொல்கிறவங்க அன்றைக்கி ஒன்றிய அரசாங்கம்னு தானே சொன்னாங்க. இப்போ ஒரு சிஎம் ஸ்டாலின் அவர்கள் ஐயா மோடி ஐயா இந்த மாதிரி எங்களுக்கு எந்த திட்டத்தை கொண்டு வந்தாலும் எதிர்க்கிறது தான் உங்கள் வேலையா? உடனே ஆனாவுன்னா ஒரு லெட்டர் எழுதுகிறேன், ஒரு கவிதை, இது எங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு தேவையில்லை, இதில் இது பிரச்சனை, இதில் இது பிரச்சனை. ஏன்பா பிரச்சனையை சரி பண்ணலைன்னா நீ என்ன சிஎம்? பிரச்சனை இருக்குன்னா இப்போ அதுலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் மத்திய அரசாங்கம் 75% நிதி வந்து இதுக்கு முன்னாடி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. தமிழ்நாடு அரசாங்கம் 25. இப்போ 60% குறைச்சிட்டீங்களா மேம் அதை? ஆமாம்,
இவங்க தானே சொன்னாங்க மத்திய அரசு நிதி தரல, மத்திய அரசு நிதி தரலன்னு சொன்னாங்கல்ல. மத்திய அரசாங்கம் இன்னைக்கு 75% நிதியை கொடுத்துருந்தாங்கல்ல. அப்போ அதை வாங்கியும் தின்னுட்டு மத்திய அரசாங்கம் எங்களுக்கு நிதியே தரல அப்படின்னு கேட்டால், அப்போ இப்போ அவங்க அதில் விதிமுறைகளை மாற்றி கொண்டுட்டு வராங்க. அப்போ மத்திய அரசாங்கமே மொத்த காசையும் கொடுத்துட்டா இப்போ இவங்களுக்கு உள்ளூரில் என்ன வேலை? மத்திய அரசாங்கமே டைரெக்டாக எங்கள் தமிழ்நாட்டையும் ஆட்சி பண்ணிட்டு போயிடுவேன். மத்திய அரசாங்கமே 75% நிதி கொடுக்கும் பொழுது இன்னும் 25% சேர்த்து கொடுத்துட்டு போகிறதுக்கு எங்களுக்கு என்ன இருக்குது? அதனால தான் நாங்கள் சொல்கிறோம், மத்தியிலும் பாஜக, மாநிலத்திலும் பாஜக இருந்தால் மக்கள் நிறைய பயனடைவார்கள். ஏன்னா இந்த திராவிட மாடல் அரசாங்கமானது நிறைய திட்டங்களை மடைமாற்றிருக்காங்க. இப்போ அப்படி பார்த்தீங்கன்னா கலைஞர் கனவு திட்டத்தில் வந்து இந்த 100 நாள் பணியாளர்களை பணியமர்த்துறோம் அப்படின்னு இவங்களே சொல்லியிருக்காங்க. அப்போ கலைஞர் கனவு இல்லத்தில் நீங்கள் பணியாற்றுறீங்க. ஏற்கனவே பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனாவில் வீடு கட்டினவங்களுக்கே கொடுக்கல. அதிலே ஏகப்பட்ட குளறுபடி, அதிலே ஏகப்பட்ட ஊழல். 2021 வருஷத்தில் இங்கே திருவள்ளூர் மாவட்டம் பூச்சியத்திப்பட்ட அலமாதி பக்கத்தில் வீடு அலாட் அனுப்பிச்சு எங்கள் அலுவலகம் மூலம் பொது சேவை மூலமாக பதிவு பண்ணக்கூடிய ஒரு 100 பேருக்கு வீடு அலாட் அனுப்பிச்சு இன்னும் அவங்களுக்கே இன்னும் அந்த வீட்டை கொடுக்கல. மத்திய அரசாங்கம் திட்டத்தை கொடுத்து அவங்களுக்கு நீங்கள் பயனாளின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அந்த கட்டி வச்ச வீட்டை இன்னும் சரண்டர் பண்ணாமல் இன்னும் மக்களை இழுத்தடிச்சிட்டு இருக்காங்க இந்த திராவிட மாடல் அரசாங்கம். அதனால மக்களோட பிரச்சனைகளாக இவங்க கவனம் கொடுக்குறாங்க அப்படின்றது கிடையாது. அதே மாதிரி இந்த ஊரக வேலை வாய்ப்பு அது வந்து பார்த்திங்கன்னா இப்போது விபி ஜி ராம்ஜி அந்த ஸ்கீமில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கொண்டுட்டு வராங்க. 100 நாள் வேலையாக இருந்தது 125 நாள் ஆக்கியிருக்காங்க. 25 நாள் எக்ஸ்ட்ரா. ரெண்டாவது, ஒரு அரசாங்கமானது ஒரு கொள்கைகளை ஒரு திட்டங்களை வகுக்கும் பொழுது தெளிவான சிந்தனையோடு வகுக்கிறாங்க. ஏன்னா எல்லா மாநிலத்திற்கும் அதில் ஒரு மாநிலம் தான் நம்ம தமிழ்நாடும். அதனால் நாடு தழுவிய அந்த ஒரு திட்டத்தை வந்து அரசாங்கம் தெளிவாக கொண்டு வந்திருக்காங்க. 60% வந்து நிதி வந்து மத்திய அரசாங்கம் தராங்க. 40% இங்கே தமிழ்நாட்டில் சிஎன் ஸ்டாலின் வர்றாரு, விடியல் தர போகிறாருனால அவர் தான் 40% கொடுக்கணும். ஏன்னா மத்திய அரசாங்கம் 60% கொடுக்குறாங்க. 60% நிதியே பார்த்திங்கன்னா 50-50 இல்லாமல் அதை விட ஒரு 10% அதிகமாகத்தான் இருக்குது. அதனால் இந்த மாற்றம் வந்து எப்போவுமே தேவை. ஏன்னா மாற்றம் வந்து ஊழலை தடுக்கும், லஞ்சத்தை தடுக்கும், லாவணியத்தை தடுக்கும், மக்களை வாழ வைக்கும். மக்களுக்கான ஒரு திட்டம் தான் இன்றைக்கி இந்த மத்திய அரசாங்கத்தோட இந்த திட்டம். அதனால் மத்திய அரசு எப்போவுமே ஏழை எளிய மக்களோட நலனில் நரேந்திர மோடி அவர்கள் கவனம் கொடுப்பாங்க. ஏன்னா இதில் வேலை பார்க்கக்கூடியவங்க பார்த்திங்கன்னு சொன்னால் மிகவும் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்க தான் இந்த 100 நாள் வேலையில் பார்க்குறாங்க. அப்போ இந்த 100 நாள் வேலைன்றது இன்றைக்கி 125 நாள் வேலை. இது மக்களை எப்படிலாம் ஒரு முட்டாளாக்கக்கூடிய செயல்னு பாருங்கள். ஒரு திட்டத்தை வரவேற்கணும். நீட்டை ஏற்றுக்க மாட்டோம், இந்த திட்டத்தை ஏற்றுக்க மாட்டோம், எதையும் ஏற்றுக்க மாட்டோம், இதை மாட்டோம், அதை மாட்டோம் எல்லாம் சொல்லிட்டு நிதி மட்டும் கொடுங்க. அப்போ இவங்களுக்கு நிதி மட்டும் வேணும். அதை வீட்லேயே அத்தனை நிதி இருக்குது. கலாநிதி, தயாநிதி, இன்பநிதி, உதயநிதி எல்லா நிதியும் இருக்குது. அத்தனை நிதி இருந்து இவங்களுக்கு இன்னும் நிதி பத்தாமல் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. என்ன பண்ணுறது? ஓகே மேம், சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க மேம். உங்கள் பொண்ணான நேரத்தில் லேபாக இருந்ததுக்கு மிக்க நன்றி மேம்.